நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம தில்லை வளாகத்தில் இருக்கோம். இது ஒரு பிரசித்தி பெற்ற ராமர் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க நம்ம பட்டுக்கோட்டையிலிருந்து வேதாரண்யம் போகும் மார்க்கத்தில் இருக்குது. இது ரொம்ப ஒரு புராதனமான கோவில். அது மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு அழகான ராமர். நம்ம வடுவூர் ராமர் ரொம்ப அழகுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ராமரும் 5 அடிக்கு ரொம்ப அழகாக இருக்க. இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்ற அந்த கதையை இப்போ நம்ம பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் வந்தபோது ஒரு தடவை பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கும்படியாக நேர்ந்தது. அப்போ அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாம் அவரை தினம் பார்த்து சேவிச்சுருந்தாங்க. அப்போ அந்த முனிவர்களுக்கெல்லாம் அவர் கிளம்புறா அப்படின்னு சொன்ன உடனே மனசே வரல. ராமரிடம் சென்று, ராமா நீ போகாதே, இங்கேயே தங்கணும், எங்களுக்கு இங்கேயே நீ இருந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் ராமர் என்ன பண்ணுறார், உள்ளே போயிட்டு கிடுகிடுன்னு தன்னுடைய சிலையை தானே வடித்து வெளியில் எடுத்துன்னு அந்த முனிவர்கள் கிட்டக்க இது பாருங்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே அவர்களுக்கு வைத்த கண் வாங்காமல் அந்த சிலையை பார்க்குற நேர ராமர் இருக்க. அவரை கூட பார்க்க தோணல. அந்த சிலை மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு, அவ்வளோ ஒரு பக்தியும் அதையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ராமர் கேட்குற, உங்களுக்கு என்னை விட இந்த சிலை ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு கேட்குறாராம். அப்போ முனிவர்கள்லாம், கண்டிப்பாக ராமா, இது ஒன்றை பார்க்குற மாதிரியே இருக்குது, இன்னுமே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள். உடனே ராமர், இதை நீங்கள் என்னுடைய இதுவாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வடித்து கொடுத்த சிலை தான் இந்த சிலை. தில்லை வளாகம் ராமர் போயிடுறார். அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த சிலையுடைய வேர் அபவுட்ஸ், அதாவது அது எங்கே இருந்தது, எப்படி போச்சுன்ற அதுக்கான ஒரு நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியோ ஒரு சரித்திரமோ நம்மளுக்கு கிடையாது. ஆனால் ஒரு 150 வருஷம் முன்னாடி வேலு மன்னர், அதாவது இந்த குறுநில ஒரு மன்னர் மாதிரி, அவர் கனவில் ராமருக்கு ஒரு மடம் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்தது. உடனே அவர் மடம் கட்டுவதற்காக முதலில் குளத்தை நோண்டுவதற்கு ஏற்பாடு பண்ணார். குளத்தை நோண்டினோன்னு கொஞ்சம் நோண்டின உடனே ஏதோ ஒரு சில மாதிரி தெரிஞ்சுது. இன்னும் நல்லா டீப்பாக நோண்டின போது அது உள்ளே இருந்து கிடைத்த சிலை தான் நம்ம தில்லை வளாகம் ராமர். கிட்டத்தட்ட 5 அடி உயரம், அப்படியே ஒரு ஒரு தத்ரூபமாக இருக்கார். அவ்வளோ அழகாக இருக்கார். அவ்வளோ ஒரு கனிவான ஒரு சிரிப்பு, அழகான ஒரு பார்வை. நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளையே பார்த்து அனுகிரகம் பண்ணுற மாதிரி ஒரு கண் அழகு. கூடவே சீத்தையின் அழகை என்ன சொல்கிறது, அழகாக ஒரு 9 கஜம் கட்டிட்டு கூடவே ஒரு பாந்தமாக ரொம்ப அழகான சீத்தை. அந்த தாயாரை சேவிக்கிறதே நம்மளுக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. கூடவே இளைய பெருமாள், லக்ஷ்மணன் அப்படியும் ஒரு பயபக்தியுடன் ரொம்ப அருமையாக காட்சி கொடுக்குறார். இதை தவிர சிறிய திருவடியான ஹனுமான். இங்கே இருக்கிற ஹனுமாருடைய ஒரு விசேஷம் என்னன்னா, அவ்வளோ ஒரு பவ்யமான ஹனுமர் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இடுப்பில் இருக்கும் வஸ்திரத்தை இடது கையால் பிடித்து கொண்டு கையை இப்படி இது பண்ணி கொண்டு ராமர் காலடியில் அவ்வளோ அழகாக இருக்க. இங்கே நம்ம இந்த கோவிலை சேவிச்சா திருப்பி வீட்டுக்கு போகணுன்ற மனசே வரமாட்டேன்றது. அவ்வளோ ஒரு ரம்யமான சூழ்நிலை, அவ்வளோ ஒரு அமைதி. அதாவது நம்ம பூலோக வைகுண்டம் அப்படிலாம் நிறைய இடங்களை சொல்கிறோம். ஆனால் இந்த இடம் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாகவே பூலோக வைகுண்டம் மாதிரியே இருக்குது. அப்படி ஒரு நம்மளுக்கும் பெருமாளுக்கும் ஒரு கனெக்ட், அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெருமாளோட ஐக்கியமாகறதுக்குள்ள ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த இதில் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த கோவிலை பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்மளோட தில்லை வளாகம் கோவில் பட்டர் திரு அசோக் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இந்த கோவிலுடைய தலப்புராணங்கள் மற்றும் அது சிறப்புகளை சொல்கிறதுக்கு அவர்கிட்ட நம்ம கேட்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீதாராம். ஸ்ரீ விக்னேஸ்வர குருவே நமக. தில்லைவிழா ஸ்ரீ வீரகோதண்ட ராமசுவாமியோட சிலபுராணம் இப்போ சொல்கிறேன். தில்லைவிழாக ராமன் சுமார் 1862ஆம் ஆண்டு தும்பிபி வருஷம் கார்த்திகை மாதம் புதன்கிழமை 12ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் பூமியிலிருந்து புஷ்கனி வெட்டும் பொழுது புஷ்கனியிலிருந்து ஜனனமானவர்.
தில்லைவிளாகம் என்பது பரத்வாஜ முனிவரோட ஆசிரமம். அந்த பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்தில் இவாளாம் தில்லைவிளாத்தில் தங்கியிருந்ததாக ஒரு ஐதீகம். ராமரோட வலது கையில் ராமசரம் என்ற பானமும் ராமரோட இடது கையில் தனுசு என்ற பானமும் சேவையாகிறது. அந்த ராமரோட வலதுகையில் உள்ள ராமசரம் ரொம்ப விசேஷமான பானம். பாக்கி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ராமரோட கையில் ரகுவம்சத்தோட பானம், அறநிலா வடிவிலான அர்த்தசந்திர பானம் தான் சேவையாகும். தில்லைவிளாகம் ஓர் இடத்தில்தான் ராமசரம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பெயரோடைய வடிவிலான பானமான சேவையாகும். ஸ்ரீ அகஸ்திய முனிவரால் அருளித்து கொடுக்கப்பட்ட பானம் தான் தில்லைவிளாகம் ராமர் வலதுகையில் உள்ளது. அதுவும் பெருமாளோடைய பூமியிலிருந்து எடுக்கும் பொழுது சேர்ந்து கிடைக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட அந்த பானமானது ராமர் தான் மனசுல யார் நினைச்சுட்டு அந்த பானத்தை பிரயம் பண்றாரோ அவளை மட்டும் போய் சம்காரம் பண்ணின்னு அந்த ராமசர பானமானது திருப்பி ராமரோட கைக்கே வந்து சேர்ந்துடுது. அப்படிப்பட்ட அந்த ராமசரம் என்ற பானம் ராமர் ராமாயணத்துல மிக முக்கியமான 3 இடத்துல அந்த ராமசர பானத்தை பயன்படுத்தியிருக்கிறார். சித்திரகூடத்துல காக்காயாசுரனை அங்கமீன மண்ணின்று வந்துடுது ராமசர பானம். அதுபோல் கிஷ்கிந்தில் மறைந்திருந்து வாலியை சம்காரம் பண்ணிடுது அந்த ராமச்சரம். இலங்கையில் ராவண சம்காரம் பண்ணிடுது அந்த ராமச்சரம். ரொம்ப விசேஷமான பானம். அந்த காலத்தில் வீத எழுத்துக்களால் ராமசரம் என்று அந்த பானத்தோட தலைப்பில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ராமருக்கு வலதுபுறம் தாயார் சீதாதேவி ஆனந்த திருமண கோலத்தில் இங்கே சேவையாகிறது. பெருமாளோட வஸ்திரமும் தாயாரோட வஸ்திரமும் முடிஞ்சிருப்பா. என்ன காரணம்னா 7 ஆண்டு காலங்கள் பூர்த்தியானதுக்கு பிறகு இலங்கையில் ராவண சம்ஹாரத்தை முடிச்சுட்டு அயோத்திக்கு பட்டாபிஷேகத்துக்கு போகும்பொழுது இந்த தண்டகாரண்ய சேத்திரங்களில் பரத்வாஜ முனிவரோட ஆசிரமம். பரத்வாஜ முனிவருக்கு ஆசிரம குடில்கள் நிறையா உண்டு. ரிஷிகள்லே அதிகமாக ஆசிரம குடிகள் உள்ளது பரத்வாஜ முனிவருக்கு தான். அதில் பிரதான ஆசிரம குடிலாக இந்த தில்லைவிளாகம் இருந்திருக்கு. இந்த ஆசிரமத்தில் 7 ஆண்டு காலத்துக்கு பிறகு தம்பதிகளாக ஆனந்த கோலங்களில் பிரஜைகளுக்கு காட்சி அளிச்ச இடம் இந்த ஸ்தலம். அதுபோல் இடதுபுறம் ராமரோட இடதுபுறம் பார்த்தீங்கன்னா இளைய பெருமாள் லக்ஷ்மணர், கீழே உக்ஷமூர்த்திகள், ஆதிசேஷன் மேலே சந்தான கோபாலகிருஷ்ணன், சந்தான கோபாலகிருஷ்ணன் பின்புறம் சக்கரத்தாழ்வார், செல்வர், நரதனகிருஷ்ணர், ருக்மணி, சத்யபாமா இவெல்லாம் நரதனகிருஷ்ணருக்கு பின்னாடி இருப்பார். ஆதிசேஷன் சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு பின்னாடி இருப்பார். அதுபோல் ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். தாயாருக்கு வலதுபுறம் சிறிய திருவடி ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷியனை எவ்வளோ பணிவாக இருந்து செய்தி கேட்கணுமோ அவ்வளோ பணிவாக இடது கையில் வஸ்திரத்தை பிடிச்சிட்டு குனிந்து வளைந்து வலது கை மின்கொப்பி செய்தி கேட்கிறார் தாசோத்ப ஆஞ்சநேயர். இந்த ஊரில் ஆஞ்சநேயருக்கு தத்தியோனம் சாத்தி பிரார்த்திச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். மனசஞ்சனை உள்ளவா, தேக ஆரோக்கியம், சந்தான பிரார்த்தி, திருமண பிரார்த்தி, குழந்தைங்களோட வித்யா மற்றும் உத்தியோக பிரார்த்தனை, சகல பிரார்த்தனைக்கும் ஒருபடி தத்தியோன்னம் பண்ணி அதை 4 மூலை வீட்டில் சேர்த்துண்டு அந்த சாத மூட்டை ஆதனோட திருமணில் சாத்திண்டு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை சொல்லி அவளோட கோத்திரம் பேர் நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிண்டால் ஆஞ்சநேயர் அந்த தத்தியோனத்தை உண்டு நம்மளுக்காக தூது போய் அந்த பிரார்த்தனை என்னவோ அது எந்த ஒரு விக்னம் இல்லாமல் காரிய சித்தி பண்ணி கொடுக்கறதாக, காரியம் அனுகூலம் பண்ணி கொடுக்கறதாக ஒரு பழமையான பூர்வீகமான ஒரு ஐதீகம் இங்கே உண்டு. செவ்வாய், வியாழன், சனிக்கிழமையில அந்த தத்தியோனத்தை சாத்தி ஒரு மண்டலம் 40 நாளுக்குள்ள அந்த காரிய சித்தி பண்ணிக்கிறா. இங்கே ரொம்ப விசேஷம். காலசந்தி ஆராதனையை முடிச்சுட்டு அந்த ஒருபடி தத்தியோனத்தை சாத்தினே அவளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டால் உச்சிகாலக பூஜை முடிகிற வரையும் அந்த தத்தியோன மூட்டை தரிசாத மூட்டையானது ஆஞ்சனோட திருமணிலே சாத்தி இருக்கும். அது பிறகு உச்சிகாலக ஆராதனையை முடிச்சுட்டு அந்த தத்தியோனத்தை கலைஞ்சு கொண்டு போய் மாடுகள் குளங்களில் அந்த தத்தியோனத்தை சேர்த்துருவா. பிரசாதமானது விநியோகம் கிடையாது. பாக்கி எல்லா ஊர்லையுமே அஞ்சலகஸ்த சேவன் சொல்லுகிற இருகைய கோப்பன ஆஞ்சநேயர் தான் இருப்பார். தில்லைவிளாகம் ஒரு இடத்துல தான் பவ்யமாக தாசுத்துவமாக செய்தி கேட்குற அம்சத்தில் வினயாஞ்சநேயராக இருப்பார். அந்த வினயாஞ்சநேயருக்கான ஒரு காரணம் என்னன்னா ஸ்தலபுராணம் பரதன் நந்தி கிராமத்தில் இருக்கிற பரதனுக்கு அனுமாரை ராமர் தூது அனுப்புகிறார். தூது அனுப்பும் பொழுது அந்த தூது செய்தியை கேட்கறதுக்காக அவள் பவ்யமாக இருக்கிறாங்கிறது ஸ்தலபுராணம். அந்த தத்தியோன்னை தாயார் ஆசிரமத்தில் பரிமாறிட்டு இருக்கும் பொழுது
ஹனுமான் இந்த செய்தியை தத்தியோனத்தை உண்டு கொண்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாயார் கொடுத்திருந்த தத்தியோனம் தான் அந்த பிரார்த்தனையாக வருது. அதுபோல் ராமருக்கு வந்து ரொம்ப விசேஷமான முக்கியமான சேவை திருவிடி சேவை. நம்ம மனுஷாளுக்கெல்லாம் எப்படி தத்துவமாக சேவை ஆகுமோ அதே போல் ராமருக்கு முழங்கால், முட்டி, கண்டைகால், தேமல், மச்சங்கள், வடுக்கல் இதெல்லாம் ரொம்ப தத்துவமாக சேவையாகும். தாயார் கௌசல்யாதேவி கட்டின ரக்ஷையானது இடது காலில் சேவையாகிறது. ராமர் 7 ஆண்டு வனவாசங்கள் செல்வதற்கு முன் காட்டில் எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் விஷ செடிகளும் தீண்டக்கூடாதுங்கிறதுக்காக அவ சத்திரவம்சப்படி இடது கையில் தான் ரக்ஷை கட்டுவா. அந்த வகையில் ஸ்ரீ வீரகோதண்டராம சுவாமிக்கு தாயார் கௌசல்யாதேவி கட்டின ரக்ஷையானது இடது காலில் அந்த ரக்ஷையில் போட்ட முடிச்சுகளோட தத்துவமாக சேவையாகிறது. அதே போல் வலது காலில் பார்த்தீங்கன்னா பச்சை நரம்பு ஓடும். பாதத்திலிருந்து முழங்கால் வரையும் அந்த பச்சை நரம்பானது ஒரு நரம்பு படைப்பாக ரொம்ப தத்துவமாக தெரியும். எந்த ஒரு அலங்காரமோ அங்கியோ கவச்சமோ எதுவுமே கிடையாது. இயற்கை சேவை அப்படிதான். அழகு, உயரம், மந்தகாசமான பொன் சிரிப்பு, கம்பீர தோற்றம், எந்த சைடு நின்று பார்த்தாலும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அழகோர் எல்லை உண்டாம் தில்லைவிலாகராமன் எல்லையில்லா பேரழகன் என்ற திருநாமத்தோட ஸ்ரீ வீர கோதண்டராம சுவாமி உலகராமனின் சுமார் 5 அடி உயரமுடைய பஞ்சலோகமூர்த்தியை மூலவராக உலகராமனின் முதன்மை ராமனாக வேண்டுவோருக்கு வேண்டும் அருள் பாவித்து வரார். எல்லாரும் வந்து அவசியம் ராமரை தரிசனம் பண்ணுங்கோ. எல்லா ராமரோட ஆசிரத்தில் எல்லாம் சுபட்சமாக வச்சிருப்பார். சந்தோஷம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். இன்னைக்கு அவர் ரொம்ப அழகா பெருமாளை சேவை பண்ணி வச்சார். அவர் சொன்ன மாதிரி இப்படி காலெல்லாம் பச்சை நரம்பு ஓடுறது, கையெல்லாம் நகம் வந்து ஒரு அவர் வந்து பிறந்ததே ஒரு சக்திரியனா ஒரு மனுஷ ரூபத்துல தானே பிறந்தாரு. அந்த மாதிரியே கையெல்லாம் நகம் ரொம்ப அழகா, மோதிரங்கள்லாம் தத்துவமா இருந்தது. வலது உள்ளங்கையில் பச்சை ஒரு ரேகையானது தெரியும். ஆமா, அந்த ரேகையானது அவர் ரொம்ப பெருமாள் கிட்டக்க சேவிக்கிறதுனால தெரியறது. நம்ம மனசார அதை நினைச்சுக்கணும், கையில ரேகை ஓடுறது. அவ்வளோ ஒரு அழகான ராமர். கண்டிப்பா நீங்கள்லாம் வந்து இந்த ராமரை சேவிச்சு அவருடைய பூரண அருளை பெறணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். இத்தனை நேரம் பட்டர் நம்மளுக்கு இந்த கோவிலை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் நீங்களும் எல்லாரும் உங்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பத்துக்கு எல்லாரும் வேண்டிட்டு இந்த பெருமாளை வந்து சேவிக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.